புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு பாஸ்மதி ரைஸ், கொத்தமல்லி, புதினா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, தேங்காய் துருவல், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படி எடுத்து கீழே போடாமல் சாப்பிடுவாங்க பசங்க. ஒரு கடாயில் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நெய் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டு வதக்கிக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம் எல்லாம் போட்டது அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த அரைச்சது இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு அது போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு குக்கரில் இந்த குக்கருக்கு 1 விசில் போட்டால் போதும். கரெக்டாக இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். 1 விசில் போட்டு நல்லா அந்த கேஸ்லாம் போனதுக்கப்புறமா மெதுவாக திறந்துக்கலாம். அந்த கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு திறக்க வேண்டாம். திறந்து வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே இருக்க காய்கறி, அந்த புதினா பேஸ்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால ஃபியூ ட்ராப்ஸ் போட்டால் போதும். நிறைய அரிசி போட்டால் அதுக்கேற்ற மாதிரி லெமன் போட்டுக்கலாம். கம்மன்னு வாசனையாக புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வீட்டில் விளைஞ்ச புதினா, நம்ம மாடி தோட்டத்தில் பறித்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.